வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எங்கே பார்த்தாலும் ஜனநாயகன், சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஜனநாயகன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து கதறுது, டிவியை உடைத்தது யார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அதுவும் குறிப்பாக தமிழிசை அவர்கள் விஜயை திட்டி பேசினது, அதுவும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. அதிமுக ஆர்பி உதயகுமாரும் விஜயை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தொடர்ந்து எல்லாரும் விஜயை பற்றியே நோக்கி கொண்டு இருக்கும்போது, நேற்று இதுவரை எந்த நடிகருக்குமே கொடுக்காத ஒரு பெரிய மரியாதையை அந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கி விஜய்க்கு கொடுத்தது. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து திமுக குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை மூட்டியிருக்கும். நம்ம வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருக்கோம், நம்ம போனால் என்ன கிடைக்குமோ அதை விட பல மடங்கான இந்த ஒரு வரவேற்பு. தமிழ்நாட்டில் தான் கூட்டம் கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவிலும் கட்டுக்கடங்காத கூட்டம். அப்போ எங்கே போனாலும் கூட்டம் அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சர் ஆயிடுவார். அதனால தான் மலேசியா அரசாங்கம் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அவங்க ஆளுங்கள்லாம் பகிர்ந்துட்டுருக்காங்க. எப்பயும் போல் ஒரு பேச்சை பற்றி நம்ம நிறையா சொல்லாமல், இன்றைக்கி அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற மேடையில் விஜய் வந்து நான் தனியாக வருவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க, என்கிட்ட ஒரு பெரிய கூட்டணியே இருக்குதுன்னு மறுபடியும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. அப்போ காங்கிரஸோட பேசிகிட்டு இருக்காரா? இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, இல்லை ஏற்கனவே அடுத்து வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச் முடிஞ்சோன்னா ராகுல் காந்தியை ஒரு தடவை பேசினார் அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவை மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. எப்படியாவது தன்னுடைய ஆட்டத்தை கெடுத்துருவாங்கன்னு திமுக பயப்படுது. இன்னொரு பக்கம் அதிமுக ஐயோ நம்ம 2வது இடத்துக்கு கூட வருவோமா? ஏன்னா இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, அதிமுக இவ்வளோ நாள் எதுக்காமல் இருந்தது. தொடர்ந்து விஜயுடைய அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக அதிமுகவுக்கு தெரியுது, நம்மள அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு, இனிமேல் நம்ம ரியாக்ட் பண்ணணும். ரொம்ப ரியாக்டும் பண்ணிடக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் கடைசி நேரத்தில் வர மாதிரி இருந்தால் அதனால் லைட்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க ரேஞ்சுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா கண்களும் விஜயை நோக்கி நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து நேற்று நடைபெற்ற அந்த சம்பவம், இப்போ நல்லா யோசனை பாருங்களேன். டிவியில் வந்து இன்றைக்கி வந்து குடும்ப உதயநிதி ஸ்டாலினோ அந்த குடும்பம் பார்த்துருந்தா எந்த ரியாக்ஷன் வந்திருக்கும் நீங்களே சொல்லுவாங்கள்ல. சில பேர் சொல்லுவாங்கள்ல, பொறுத்துக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் வந்து உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், நான் வரேன், இந்த குடும்பம் சுரண்டதை கேட்குறேன், எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நீங்களாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவீங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தருக்கு இவ்வளோ ஒரு பெரிய மரியாதை. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில செய்திகள் என்ன, அங்கே வந்து ஒரு டிவிகே தொண்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், உண்மையிலே டிவிகே தொண்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மேடை ஏறி அவர் போயிருக்காரு, மலேசியா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், என்னப்பா நம்மளாம் வந்து உதயநிதி பேனரு, ஸ்டாலின் அவர்கள் பேனரு, எடப்பாடி பழனிசாமியோடைய பேனரு, மோடியோடைய பேனர் இதெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் எதையுமே கொண்டு வரக்கூடாதுன்னு இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிச்சு, ஏன்னா மலேசியாலாம் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிடும். அதையும் தாண்டி உள்ளே போய் டிவிக்குங்கிறத கேமராவில் காட்டுறாங்க. இந்த பதாகைகள்லாம் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க? அப்போ என்னென்ன சார், நீங்கள் வந்து அவங்க செய்கிற செயல் வந்து அரசாங்கம் சொன்னதையும் மீறியதாக இருந்தாலும் இன்றைக்கி அது வேறு மாதிரியான ஒரு கூட்டமாக இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அவர்களை வந்து சினிமா விட்டு போகிறத நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? எப்படியும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா வெறித்தனமாக சில பேர்லாம் இருக்காங்க, கமெண்ட் அள்ளி தெளிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுங்கள், உங்களுடைய விஜய் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எல்லாத்தையும் தாண்டி நேற்றைய பேச்சு அதை பற்றி சொல்லுங்கள். எப்பயுமே ஒன்று சொல்லுவோம், விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா, அவர் வந்து இன்னும் பேச மாட்டாரா நினைக்கும் போது பேச்சை நிறுத்திடுவார். அதுதான் விஜயோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சில பேர் அருன்னு அறுப்பாங்க, பார்த்தீங்களா கேட்டிங்களா? ஒன்றோட 2 நாளைக்கு முன்னாடி சிஎம் பேச இந்த காலரை தூக்கி சொல்வேன், ஏன்னா விஜய் மாதிரியே பஞ்சு டைலாக் பேச ட்ரை பண்ணுறாரு. அதுக்கே சமூக ஊடகங்கள், ஏங்க விஜயை வந்து படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர் பேசுகிறாரு, அவர் சாதாரணமாக பேசினாரே பஞ்சு டைலாக் தான், நீங்கள் போய் அதே மாதிரி பேச ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, உதயநிதி அவர்களையும் நீங்கள் பெரிய ஆளாக்க எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, விஜய் அளவுக்கு வரல. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் உங்கள் பையன் வந்து முத்துவை எவ்வளவோ பெரிய இதாக்க பண்ணார், ஒன்றும் நடக்கலை. எம்ஜிஆர் அளவுக்கு வந்தாரா? அப்போ இவங்க வந்து திரையுலகத்தை எப்படியும் கட்டி ஆளணும்னு நினைக்கிறாங்க, அது முடியவில்லை. அதிகாரத்தை வைத்து திரையுலகத்துறையினரை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, அது ரொம்ப நாள் நீடிக்காது. இது ஒரு பக்கம். விஜய்க்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சவால்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் உண்மையில் அந்த வைப் அப்படிம்பாங்கள்ல, அது வந்து என்னென்னா அது சில பேருக்கு மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து அவருக்கு கொள்கை இல்லை, அவருக்கு ஒன்றும் தெரியல, என்ன வேணால் சொல்லிக்கோங்க. இப்படி ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஏன்னா இவர்கள் தான் ஓட்டு போடக்கூடிய கூட்டம். இங்கேருந்து நிறைய பேர்லாம் போயிருக்காங்க. இப்போ சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து மலேசியா இப்போ என்ன திமுக அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் எங்கள் அரசியலே பேசக்கூடாதுன்னு உள்ளே போய் சொல்லிட்டு மறைமுகமாக அரசியல் பேசிட்டு வராரு. அந்த கவர்மெண்ட்டை வந்து இதை கண்டிப்பாக கண்டிக்கணும், சினிமா பற்றி தான் பேசணும், என் கூட கூட்டணிலாம் அவர் பேசுகிறாரு. விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு வரியை வச்சுக்கிட்டு அவரை எப்படியாவது மாட்டி விடலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினோட உடன்பிறப்புகள். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, என்னங்க ஒரு ஒரு வராரு, இவ்வளோ காரு பின்னால் வந்து மலேசிய அரசாங்கம் இவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம், ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலாமா அப்படின்னு
பல பேரை ஏற்றி விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இனிமேல் இருக்குது, இனிமேல் பேசுவாங்க. ஆனால் திமுகவுக்கு ஒரு அச்சமும் இருக்குது. என்ன, தேவையில்லாமல் இதை பற்றி பேசி ஏற்கனவே அவர் நம்மளை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கார், இதை தேவையில்லாமல் பேசி இன்னும் பிரச்சனை ஆயிருமேன்ட்டு. விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா தெரியும். நேற்று அவர் மனம் உருக பேசினார், அவர் ஒரு குட்டி கதை சொன்னார், அவருடைய பேச்சு மிகப்பெரிய எஃபெக்டிவாக இருந்தது. அப்படின்னாலும் எந்த பேச்சு பேசினாலும் அந்த பேச்சை மக்கள் கவனிக்கக்கூடிய அளவில், ரசிக்கக்கூடிய அளவில் பேசுவது விஜயுடைய தனித்துவம். அதை நீங்கள் எழுதி கொடுத்தேன்னு சொன்னாலும் சரி, எப்படி வேணால் சொல்லிக்கிங்க. அவர் பேசுகிறத பார்த்தா எழுதி வச்சு நேற்று பேசுகிற மாதிரியே தெரியுது, அப்படியே எழுதி வச்சு பேசினாலும் அது தெரியுதா வெளியில், அது அவருடைய ஸ்டைல், கரெக்டாக பேசினார். இப்போ இது என்னென்னா, திமுக அப்படிங்கிறது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு பெரிய அளவுக்கு இவங்க காசு கொடுத்து பட்டி தொட்டி எல்லாம் பிரபலப்படுத்த முடியல. ஆனால் இங்கே என்னென்னா, இவர் சும்மா பேசினாலே பெரிய அளவுக்கு வருது. அப்போ ஜனநாயகனுக்கான எதிர்பார்ப்பு தொடர்ந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் நடத்தாமல் அவர் மலேசியா சென்றது எதற்காக? நல்லா யோசிப்பார். இன்றைக்கி திரையுலகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, பராசக்தி பின்னால் தான் ரிலீஸ் ஆகணும், அதை வேணும்னே 10ஆம் தேதி கொண்டு வந்து யார் சண்டைக்கு வரீங்க? அவர் இப்போ ஜனநாயகன் 9ன்னு சொல்லிட்டார். இப்போ சண்டைக்கு வர்றது யார்? நீங்கள். சண்டைக்கு ஏன் வரீங்க? எப்படியாவது விஜய் படத்தை டேமேஜ் பண்ணணும். சரி, இன்னொரு ஆங்கிள், பராசக்தி கொண்டு என்ன பண்ண போகிறீங்க? சரி, விஜய்க்கு டிக்கெட் கிடைக்காம இருப்பாங்களா, அவங்கெல்லாம் பராசக்திக்கு அப்படி ஓடுனுச்சுன்னா, இப்படி பல பேர் சமூக ஊடகங்களில் பேசுகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அதாவது சினிமா அப்படிங்கிறத ஒன்றை தாண்டி எப்படி உலகம் சுற்றும் வாலிபனுக்கு இவங்க பிரச்சனை பண்ணாங்களோ அதுபோல் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும். ஆனால் நியாயவாதிகள் போல் நடக்குவாங்க. நாங்களாம் தியேட்டர் 1000 கொடுத்துட்டோமே. இப்போ நிறைய பேர் சொல்கிறது பார்த்தா கவர்மெண்ட் நினச்சா அவங்களை தடுத்துருக்கலாம் சார், நாங்களாம் தியேட்டருக்கு கொடுத்து தான் பாருங்களேன். நீங்கள் அவருக்கு தியேட்டருக்கு கொடுக்காமல் இருந்து தான் பாருங்களேன் சார். ஒரு 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 உயரத்துக்கு மேலே விஜய் போயிட்டார். இன்றைக்கி இன்னுமே அவரை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இவ்வளோ பெருந்திரளான கூட்டம், என்ன நீங்கள் பண்ணலாம்? இது ஓட்டாக மாறாது. இப்போ ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காருல, விஜய்க்கு அன்டெஸ்டட் கூட்டம், எம்ஜிஆர் ஓட்டெலாம் விஜய்க்கு போகாது. அப்போ அதிமுகவுக்கு ஒரு பதட்டம் விடுது. இதை நீங்கள் முன்னாடியே கண்டிச்சிருக்கணும், இப்போ கண்டிக்கிறீங்க. கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னு சொன்னது பேசுனது நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழிசை பாருங்கள், அந்த அஜித் அவர்கள் காருக்கு முன்னால் போகிறாங்க, ஒரு எட்டு பார்த்து பேசியிருக்கணும். எப்படி ஒரு மருத்துவராகிட்டு ஏன் இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் தற்கொலை பண்ணுறாங்கன்னா அதை கண்டிக்கணுங்க, அதை விட்டுட்டு விஜய் மேலே குற்றம் சாட்டுறீங்க. அதாவது தமிழிசை அவர்களுக்கு ஏதாவது ஒரு இதில் ஃப்ரேமில் வரணும், டிவியில் இருக்கணும். ஏன்னா அவங்க ஆளுநராக இருந்தாங்க, இன்றைக்கி டம்மியாக இருக்காங்க, ஏதாவது பேசணும் அப்படின்னு. விஜய் பற்றி பேசினால் நியூஸில் பேசுவாங்கள்ல, அதுக்காக இந்த பேச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன தகவல் வருது, நாளைக்கு டெல்லி போகிறாங்க ஆதவ அர்ஜுனாவும் புஜி ஆனந்தும் சிபிஐயில் ஆஜராக. அங்கே மட்டும் போவாங்களா, இல்லை காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பாங்களா? சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லி போயிட்டு காங்கிரஸ் தலைவர் சந்திக்காமல் நீங்கள் மட்டும் போய் சந்திக்கிறீங்க. அதாவது காங்கிரஸ் ஒரு முடிவு பண்ணிடுச்சு, இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒன்றை அலைய விடணும், திமுக நிறையா சீட்டு வாங்கணும். ஒரு பக்கம் விஜய் பக்கமும் கண்ணு இருக்குது. ஏன்னா பெரும்பாலான காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜய் பக்கம் போல நினைக்கிறாங்க. ஆனால் 22 எம்பிக்கள் திமுக வச்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. காங்கிரஸ் எல்லாத்தையும் யோசிக்கல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை 22 எம்பிக்களோட தயவு நமக்கு வேணும், அது காங்கிரஸுடைய ஒரு இதாக இருக்கும். ஆனால் என்ன சிக்கல்னால், இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய அரசியலில் விஜய் அவர்கள் பின்னால் யார் வருவோம்? தனியாக அவர் நிற்பார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ கூட்டத்தை வச்சுட்டு தனியாக நின்னாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி சேர்ந்தால் பலமான, யார் கூட்டணி சேர்ந்தாலும் பலம். அது ஒரு ஆடட். இப்போ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ முதல்ல இவர் சேர்த்துக்கு வரான்னு தெரில, ஓபிஎஸ் எல்லாம் இவங்க சேர்ந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். யார் ஒருத்தர் சேர்ந்தாலும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். செங்கோட்டையன் சொல்கிறாருல, எனக்கு கண்ணீர் வருகிறது பாருங்கள், விஜய் எனக்கு இந்த அளவுக்கு வச்சுருக்காரு, அதிமுகவில் நான் அடையாள காட்டப்பட்டவர் என்னை வெறுத்துட்டார், ஆனாலும் பரவாயில்ல, விஜய் அவர்கள் எனக்கு இனிமேல் என்னோட உடம்பில் ஓடக்கூடிய ரத்தமே விஜய் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறது. ஏன் அவர் பேசுகிறாரு? அது எப்படி இம்பேக்ட் வரும்? நிறைய பேர் என்னங்க சினிமா டைலாக் மாதிரி பேசுகிறாங்கன்னா, திமுககாரங்க பேசுகிறது, மற்ற கட்சிக்காரங்க பேசுகிறது. மோடி நான் ஒரு தெய்வமாக வழங்குகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலை பேசினார். எதுக்காக? எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியிலேருந்து வருபவர்கள் என்ன நினைப்பாங்க? பரவாயில்லப்பா, செங்கோட்டையின ஒரு மரியாதையான இடத்துல விஜய் வச்சுருக்காரு, அப்போ விஜய் கட்சியில் போய் சேரலாம். இன்னும் ஆட்கள் வருவது ஏற்கனவே நம்மளே சொன்னோம், நிறைய பேர் சேர காத்திருக்காங்க. ஆனால் விஜய் கட்சியில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அது ஒரு நல்லதும் கூட. லட்சம் கோடி கையில் வச்சுருக்கக்கூடியவங்க அவங்களே ஸ்பையெல்லாம் அனுப்புவாங்க, இன்னும் பல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். இப்போ சினிமாவில் நடிச்சுட்டு அப்படியே போகிறது ஒரு விதம். சினிமாவில் நடித்த மக்களுக்காக ஏதாவது ஒருத்தர் பண்ணணுன்னு வராரு. அவரே சொல்கிறார், 33 வருஷம் எனக்கு பண்ணு, நான் 33 வருஷம் உங்களுக்கு உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கேன்,
நீங்கள் வந்து தியேட்டருக்கு என்ன பார்க்க வந்தீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனைனா வரேன் அப்படிங்கிற போது மக்கள் ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள்? ரெண்டு மூணு கட்சியை பார்த்துட்டோம், ஒரு கட்சியும் சரியில்லை, இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் நினைக்கக்கூடாது? நாளாக களம் அப்படிங்கிறது அதிமுக திமுகவாக மாறும் அப்படின்னு பெரும்பாலானவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன் அந்த களம் வந்து மாறக்கூடாது? டிவிகே டிஎம்கே போட்டியாக வரக்கூடாது, டிவிகே ஏடிஎம்கே போட்டியாக வரக்கூடாது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் கூட செல்வாக்கு குறையாத ஒரு நபராக இருக்கிறார். ஏதாவது குறைஞ்சா? வந்ததுலேருந்து கிராஃபில் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சா? கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட இவ்வளோ பெரிய ஆதரவு. எல்லாத்தையும் தாண்டி விஜய் மக்கள் பிரச்சனையில் பேசலாங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் இவங்க 2 பேரும் ஆடின கேம், இது எதுக்கு அவர் பேசணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தினமும் பொதுமக்களுக்காக போராட்டம் நடத்தி உங்களுக்கு வந்து டிராஃபிக்கை நிறுத்தி இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்காக மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்களா? சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் யாருடன் போரிடுகிறீர்கள்? திமுக அப்படிங்கிற பணம் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய, அதிகாரம் இருக்கக்கூடிய, எந்த நியாய தர்மத்தங்களை பற்றியும் கவலைப்படாத ஒரு கட்சியோட மோதுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப விவரமாக மோதணும். அவங்க ரொம்ப உஷாராக இருக்காங்க பாருங்கள். சிறுபான்மை வாக்குகளும் வேணும், பெரும்பான்மை வாக்குகளும் வேணும். விஜய்க்கு எதிராக ஒரு பாதிரியாரை பேச வச்சு அது சமூக ஊடகங்கள் எவ்வளோ வைரலாக்கி, நீங்கள் ஒரு நேர்மையானவர்கள்ட்ட மோதினால் ஸ்ட்ரைட்டாக மோதலாம், எல்லாத்துக்கும் கருத்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் மோதுவது யாரிடம்? எல்லாத்திலும் அரசியல் பண்ணக்கூடிய ஒருவரிடம். அப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மௌனம் தான் சிறந்த மொழி. பல விஷயங்களில் மௌனமாக இருக்கிறதே சிறந்தது. ஏன்? இவங்க பண்ணுற அந்த வேலையெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் பேசி நமக்கு பாதகம் வந்துடக்கூடாது. சார், ஒரு விஷயத்தை பேசி நமக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குது, அது ஒரு பக்கம். ஒரு விஷயத்தை பேசுகிறதுனால பிரச்சனைகள் வருதுன்னா அந்த பேசாமல் இருப்பதே நல்லது. நான் சொல்கிறாங்கல்ல, மௌனம் தான் சிறந்த மொழி. அவர் ரொம்ப தெளிவாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்மை பொறுத்தவரையில் நேற்று அந்த ஜனநாயகன் அந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறத பற்றி பல பேர் பல கருத்து சொன்னாலும் இன்றைக்கி வந்து கதறி கொண்டிருக்கிறார்கள்னே சொல்லலாம். இதில் வந்து அடுத்த எஃபெக்ட் வந்து உடனே தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய சொல்லிட்டாங்க பொழுது, யார் இதை பற்றி கருத்தெல்லாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் வந்தால் விஜயுடைய அந்த மக்கள் ஆதரவு ஒரு 8-10 மாநாடு போடுறதுக்கு சமம். ஜனநாயகன் படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 10 மாநாடு நாங்கள் போட்டால் எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாகுமோ அந்த ஆதரவு வருங்கிறாங்க. ஒரு படம் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவார், நமக்கெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இன்றைக்கி அந்த படம் தானே விஜயை இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிம்பத்தை கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. அந்த பிம்பம் நான் ஏற்கனவே சொன்னோம், விஜய் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய பவரே என்னென்னா, இவர் நல்லது பண்ணுவார்னு கோடிக்கணக்கான மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ அவங்கள போய் நீங்கள் வந்து என்னங்க விஜய் வந்து கரூருக்கு பார்க்க போல, வீட்டில் கூப்பிட்டா, எதை சொன்னாலும் இந்த மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் வரை அவரை அசைக்க முடியாது. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், என்னுடைய கருத்தில் மாற்றமே இல்லை. விஜய் அவர்களை வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கான இடத்துக்கு வருவார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். திமுக அரசாக எதிராக நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.